செய்திகள். பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் 2 நாட்கள் ஆய்வு செய்ய உள்ளார். நவம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து அரசு பேருந்துகளில் பயணிப்போருக்கு சிறப்பு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை தர்கா கந்தூரி விழாவின் சந்தனக்கூடு ஊர்வலத்தை ஒட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீளமான கனரக வாகனங்களுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வருகின்ற டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு அரசு சார்பில் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தொழில் முனைவோருக்கான டெண்டர் வழிமுறைகள் தொடர்பான பயிற்சி வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மழை வெள்ளம் நிலவரம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சென்னை, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் IAS அவர்கள் தலைமை செயலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஐப்பசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கோவிலுக்கு செல்ல 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 கோவில்களில் பெண் ஓதுவார்கள் பணியமர்த்தப்பட்டு உள்ளனர் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1080 ரூபாய் குறைந்து 1 சவரன் 56,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களில் இ-பாஸை கண்காணித்து பசுமை வரியை தானாக வசூலிக்க விரைவில் நவீன கேமராக்களுடன் ஃபாஸ்டேக் முறை கொண்டுவரப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வணிக வரித்துறை வருவாய் 2024-25ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதம் வரை 79,772 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை, கம்பம், பெரம்பலூர், வேதாரண்யம் மற்றும் காரைக்குடியில் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான மாவட்ட அளவிலான கலை திருவிழா இன்று முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒலிபரப்பு கொள்கையின் மூலம் OTTக்கு சென்சார் கொண்டுவரப்படும் என்று மத்திய அமைச்சர் எல். முருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் வருகின்ற 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிராட்வே பேருந்து நிலையத்தின் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. கேரளத்தின் வயநாடு தொகுதியில் நாளை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் தங்கி பயிலும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஸ் கிட் தொகுப்பினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பழனி கோவிலில் ரோப்கார் பராமரிப்பிற்காக புதிய வடக்கயிறு இணைக்கும் பணி தொடங்கியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 20 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதான 23 ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் வைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் புத்தாக்க கண்டுபிடிப்பு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அன்பரசன் அவர்கள். சென்னை கடற்கரை மற்றும் வேளச்சேரி இடையிலான மின்சார ரயில்கள் சென்னை பூங்கா நகர் ரயில் நிலையத்தில் இன்று முதல் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஒலிம்பிக் அகாடமி கட்டடத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியின் மூலம் அடிக்கல் நாட்டினார். உலக நாயகன் என்று அழைக்க வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு கமலஹாசன் அவர்கள் திடீர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பட்டாசு விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.